ஸ்ரீமத் பாகவதத்தில் குழந்தையெல்லாம் விளையாடின்னு இருக்கும்போது பந்து தடாகத்தில் போய் விழுந்துருது. கிருஷ்ணர் கிடுகிடுன்னு ஓடி போய் தடாகத்தில் குதிச்சுடுறார். அவர் குதிச்ச உடனே குழந்தையெல்லாம் அழறது, கிருஷ்ணா குதிச்சுட்டியே கிருஷ்ணா அப்படின்னு அழறது. இந்த குதிக்கிறதுக்கு முன்னாடி கிருஷ்ணர் என்ன பண்ணுறார், ஒரு குந்த மரத்தில் ஏறுறார். கேரளத்தில் சொல்லவே வேண்டாம், பேக் வாட்டர்ஸில் நீங்கள் தென்னை மரத்தை பார்த்தெல்லாம் நேரையே இருக்காது, இப்படி வளைஞ்சு இருக்கும். அதே மாதிரி ஒரு மரமானது அந்த தடாகத்தில் இப்படி வளைஞ்சிருக்கு. கிருஷ்ணர் அந்த மரத்தில் போய் ஏறுறார். இந்த மரம் எந்த மரம்? தடாகத்தின் தட்டத்தில் இருக்கக்கூடிய மரம். இந்த தடாகத்தில் காளியன் என்னும் பாம்பு விஷத்தை கக்கி வச்சதுனால விஷமான தன்மை மரத்துக்கும் வந்து மரமும் இலை தழை இல்லாமல் பட்ட மரமாக இருக்குது, மொட்டை மரமாக இருக்குது, ஒன்றுமே இல்லை, பட்டு போன மரம். பகவான் அந்த மரத்தின் சாக்கை மேலே ஏறி நிற்கிறார். பொதுவாக ஸ்விம்மிங் போகிறவா என்ன பண்ணுவான்னா, ரொம்ப உயரத்துலேருந்து குதிக்கணும்னா பேடுன்னு அங்கே ஒன்று இருக்கும், இப்படி கொஞ்சம் எலாஸ்டிசிட்டியோடு இருக்கும். அது மேலே வருவா, நிப்பா குதிப்பா. அந்த மாதிரி பகவானும் இந்த பட்டுப்போன மரத்தின் சாக்கையில் இப்படி பண்ணுறார் குதிச்சதை சொல்லலை தேசிகன். அவர் கால் பட்ட இடத்துல ஒரே ஒரு இலை முளைச்சுதான். அந்த இடத்துல அர்த்தம் என்னன்னா, பகவான் அவர் தீண்டினால் பட்டுப்போன மரத்திலிருந்து இலையானது வரும். பகவானின் அடியவர் கஷ்யப பிரஜாபதி தொட்டாலும் அந்த மரத்திலிருந்து இலை வரும். இலை வந்துடுத்தா தக்ஷகன் பயந்துடுறான். ஓஹோ, இவன் பிழைக்க வச்சுருவான் போல இருக்கு இந்த கஷ்யப்பா, நான் உனக்கு தனம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தனத்தை கொடுத்து கஷ்யப்பர் அனுப்பிச்சுட்டார். ஆயிடுத்தா? இப்போ என்ன ஆகுது, ஒரு 7 நாள் ஆயிடுச்சு. 7வது நாள் முடிவடைய போகிறது. ராஜா பரீட்சித்து பார்த்தார். 12 ஸ்கந்தங்கள் 7 நாள் பாகவதம் கேட்டு முடிச்சாச்சு. ஆனால் அவனுக்கு நேரம் சரியில்லை இல்லையா? இப்போ தக்ஷகன் வந்து கடிக்கணும். பாகவதம் கேட்டும் கொஞ்சம் ரஜோகுணம் இருக்குது. அப்போ சொல்கிறான் பரீட்சித்து, 7 நாள் தான் முடிவடையிறதே, எங்கே பாம்பு வந்துட போகிறது அப்படின்னு சொன்னானாம். அப்போ 4-5 பிராமணாள் பழங்களை எடுத்துன்னு வரா. பழங்கள் எடுத்து பிரசாதம்னு கொடுக்குறா. இவன் வாங்கிக்கிறான், வெட்டறான் அந்த எலுமிச்சம்பழத்தை. ஒரே ஒரு புழு அதில் இருக்குது. அந்த புழுவை பார்த்து சொல்கிறான், பாம்பு வரும்னு பார்த்தா புழு வருது அப்படின்னு கழுத்தில் போட்டுக்கிறான். சொல்கிறான், இந்த புழு என்ன தக்ஷகனாவா மாறிட போகிறது அப்படின்னு கேட்கும்போது புழு அப்படியே ஒரு பெரிய பாம்பாய் தக்ஷகனாய் மாறி இவனை கடிச்சுருது. இந்த ஸ்லோகத்தை பாகவதத்தில் எடுக்கிறார் வியாசர். சதம் கிருஹ்ய நிருபஸ்ரேஷ்டா சச்சிவானிதம் அப்ரவீத் அஸ்தமப்யேதி சவிதா விஷாதத்யனமே பயம் சத்யவாகஸ்து சமுனிஹி குர்மிமாம் தசதாமயம் தக்ஷகோ நாம பூத்வா வைததா பரிஹிருதம் பவேத். அந்த தக்ஷகன்கிற பாம்பு தீண்டி பரீட்சித்து போயிடுறான். ஆயிடுறதா? இப்போ பரீட்சித்தின் பத்னி கர்ப்பம் தரிச்சு ஒரு குழந்தைய பெற்று வைக்கிறா. அதுக்கு ஜனமேஜயன்னு பேர். ரொம்ப நல்ல குழந்தையா இருக்கான். சொல்றார், அமித்ரதாபனம். எவன் ஒருவன் தன்னுடைய எதிரிகளை ஒரு கணக்கில் வச்சுன்னு இருக்கானோ அப்பேற்பட்டவனுக்கு அமித்ரதாபனம்னு பேர். சுவர்ணவர்மனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஷி நரேசனின் பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறார். அவர் பின்னாடியே இருந்தாராம் இந்த ராஜாவான ஜனமேஜயன். அதை என்ன அழகாக சொல்கிறார் பாருங்க வியாசர். வியாசர் கொடுத்த மகாபாரதம் இஸ் ஜஸ்ட் நாட் அ மேக்னம் ஆப்பஸ், இட் இஸ் ஆல்சோ அ வெரி வெல் கன்ஸ்ட்ரக்டட் பொயட்ரி. சொல்கிறார், யதா ஊர்வஷி பிராப்ய புரா புரூரவாக. ஜனமேஜயன் அந்த பத்னி மேலே ஆசையாக இருந்தான். எப்படி? புரூரவசுங்கிற ராஜா ஊர்வஷி மேலே ஆசையோடு இருந்தா மாதிரி. என்ன சுவாமி, புரூரவசுங்கிற ராஜா ஊர்வஷியோட ஆசையோடு இருந்தார்னா, இப்போ ராமர் கூட தான் சீதையோட ஆசையாக இருந்தார். அதை எதுக்கு சொல்லணும்? அதை எதுக்கு சொல்லாமல் வரணும்? ஏன் இந்த புரூரவஸ் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பின்னாடி வரும் மகாபாரதத்தில். அதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு ஒரு ட்ரெய்லர் மாதிரி காமிச்சுட்றேன். என்னென்னா, புரூரவசுங்கிற ராஜாக்கு இந்த ஊர்வஷியோட ஒரு காதல் ஏற்படுறது. இந்த ஊர்வஷிக்கும் புரூரவசுக்கும் ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தையின் வம்சத்தில் வந்தவர் தான் பாண்டு. பாண்டுவின் பிள்ளை அர்ஜுனன். அர்ஜுனன் என்னாருது, வனவாசம் போகும்போது திவ்யாஸ்திரங்களை பெறணுங்கிறதுக்காக ஸ்வர்க்கத்துக்கு போகிறான். இந்திரன் கிட்டேந்து வாங்கிக்கிறான். சித்திரரதன் கிட்டேந்து அழகான பாட்டு வித்தையெல்லாம் கற்றுக்கிறான்.
ஊர்வஷி கிட்டேருந்து நாட்டியம் கற்றுக்கிறான். அதனால தான் அவன் 1 வருஷம் அஜ்ஞாதவாசம் பண்ணும்போது பிருகன்னலையாக இருக்கும்போது உத்தராங்கிற அந்த ராஜகுமாரிக்கு நாட்டியம் கற்றுக் கொடுக்க தெரியறது. இந்த ஊர்வஷி கிட்டே நாட்டியம் கற்றுக்கும் போது ஊர்வஷி எல்லாம் முடிஞ்ச உடனே அர்ஜுனன் சொல்கிறான், மாதா உனக்கு நான் என்ன குருதட்சிணை கொடுக்குறதுங்கிறான். அப்போ ஊர்வஷி சொல்கிறா, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்கிறான். அர்ஜுனன் யார் அப்ளிகேஷனையும் ரிஜெக்ட் பண்ண மாட்டார் பொதுவாக. யாராவது இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்டால் உடனே அக்செப்டட் தான். ஆனால் அர்ஜுனன் அந்த இடத்துல சாஸ்திரத்தை கடைப்பிடிச்சார். என்ன சொன்னார், அம்மா முதல்ல நீ தேவலோகத்தில் எங்கள் அப்பாவுக்கு சமமாக இருக்கக்கூடிய பெண், இந்திரனுக்கு சமமாக இருக்கக்கூடிய பெண், நீ எனக்கு மாதா ஸ்தானத்தில் இருக்க. 1. 2வது, நீ எனக்கு ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருக்க. இப்போ எனக்கு டான்ஸ் கற்றுக் கொடுத்துருக்க. இப்போது டீச்சரே ஸ்டூடெண்ட்டை கல்யாணம் பண்ணிட்டா ஒரு அப்பா அம்மாவும் ஸ்கூலுக்கு குழந்தைகளை அனுப்பவே மாட்டான் இல்லையா? என்ன சுவாமி டீச்சரே கல்யாணம் பண்ணிட்டாருன்னா எப்படி? நீ எனக்கு டீச்சர். 2வது. 3வது, என்னுடைய குல முன்னோர்களில் புரூரவசுக்கு நீ பத்னி. கிட்டத்தட்ட எனக்கு எள்ளுபாட்டி ஒரு பேரன் எப்படி கல்யாணம் பண்ணிப்பான்? முடியாதே. அதனாலன்னு சொல்கிறார். ஆச்சா, இந்த புரூர் அதனால தான் ஒரு சாபம் கொடுக்குறா. அடுத்தா இந்த ஊர்வஷி புரூரவசின் அந்த காதலை பற்றி காளிதாசன் ஆச்சரியமான ஒரு நாடகம் அமைச்சிருக்கார். அதுக்கு விக்ரமூர்வஷியம் அப்படின்னு பேர். ரொம்ப அழகான நாடகம். அந்த நாடகத்தில் இந்த புரூரவசுக்கு அந்த ஊர்வஷி மேலே என்ன காதல் இருக்குன்னு சொல்கிறாரா? இது எப்படி சுவாமி நீங்கள் ஒரு ப்ரூவ் பண்ணுவேள்? காளிதாசன் மாதிரி ஒரு கவிதா சாமர்த்தியம் படைத்த மகாகவி லோகத்தில் இல்லை. அதுக்கு ஒரு உதாரணம் எங்கள் ஆச்சாரியன் சொல்லியிருக்காரு, சொல்கிறேன். காஞ்சிபுரத்தில் இந்த கருட சேவை நடக்கும்னு சொன்னேன் பாருங்க, ரொம்ப பிரசித்தம். அப்போது வேதம் படித்தவா பிரபந்தம் படித்தவா எல்லோரும் காஞ்சிபுரத்துக்கு திரளாக போவா. அப்போ என்னென்னா டேர்ன்ஸ் எடுத்துப்பா. ஏன்னா ஒருத்தரே வேதம் சொல்லிட்டு போக முடியாது இல்லையா? அதனால் ஒருத்தர் இவருக்கு இந்த ஸ்கூல்லலாம் இன்விஜிலேஷன் வரும்போது டீச்சர்ஸ்க்கெலாம் சப்ஸ்டியூட் கொடுப்பா. டீச்சர் எங்கேயாவது காப்பி போய் குடிச்சிட்டு வரணும்னா இன்னொத்தி வருவோம் அந்த இடத்துல. அந்த மாதிரி வேதம் சொல்லும்போது ஒருத்தர் சொல்கிறார், நீங்கள் வேணால் போயிட்டு வாங்கோ, போய் உங்கள் அனுஷ்டானங்கள்லாம் பண்ணிட்டு வாங்கோங்கிறார். ஒரு வேதம் கற்ற ஒரு வேதாத்தியனம் செய்த ஒரு அந்தணன் ஓடி வரார். எங்கள் கோவிலுக்குள்ளே அனந்த சரஸ்னு ஒரு குளம் இருக்கும், வரதராஜ பெருமாள் கோவிலுக்குள்ளே திருமண் இட்டுக்கணுங்கிறதுக்காக வரார். வரும்போது அவசரத்தில் என்ன பண்ணிடுறார், அங்கே திருமண் இட்டுக்கொண்டு எழுந்துருக்கக்கூடிய ஒரு வைஷ்ணவர் மேலே இடிச்சுடுறார். அந்த காலத்துலலாம் யாரும் ஒருத்தர் தொட்டு பேசிக்க மாட்டாளே, பெரியவாளே அந்த காலத்தை பாட்டியை போய் கிட்டக்க வராதே, தொடாதே, அது பண்ணாதே, இது பண்ணாதேம்பா. அதனால் இவர் தொட்டுட்டார், இடிச்சுட்டார் போட்டு. அப்போ இவர் ஏதாவது கத்தணும் இல்லையா, இருக்கக்கூடிய ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் கத்தணும் இல்லையா? அவர் ஏதோ முணுமுணுத்துட்டு போகிறார். இந்த வேதாத்தியனம் பண்ணவர் கொஞ்சம் உத்து கேட்டார், என்ன முணுமுணுக்கிறார்? சேஷோ அங்கம் புவோ பரஹா அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிட்டார். வேதாத்தியனம் பண்ணவருக்கு ஒன்றுமே புரியல. நம்மளை எதையோ கண்ணாப்பின்னான்னு திட்டுட்டு போயிருக்கார் அப்படின்னு வருத்தத்தோடு இருக்கார். மத்தியானம் எல்லா வேதாத்தியனம் பண்ணுறவாளும் உட்காந்து சாப்பிட உட்காந்துண்டா. பெரிய இலையாக போட்டா, சாதம் போட்டா, பிரசாதம் போட்ட உடனே கொஞ்சம் நெய்யை சேர்த்தா உட்காந்துருக்கா. இவருக்கு திருமுகமெல்லாம் அப்படியே சுருங்கி போயிருக்கு. பக்கத்தில் இருக்கவர் கேட்டார், ஏண்டா காலங்கார்த்தாலேந்து என்ன மூணா மூஞ்சியாக வச்சுட்டு இருக்க, என்ன ஆச்சு? நீ கார்த்தால நம்ம கோஷ்டிபுரம் சுவாமி இருக்கார் இல்லையா, அவர் மேலே இடிச்சுவிட்டேன். இடிச்ச உடனே கண்ணா பின்னான்னு கத்திவிட்டார். என்னடா சொல்லி கத்தினார்? சேஷோ அங்கம் புவோ பரஹான்னுட்டார். அப்படியா சொன்னார்? பெரிய மகான். இவர் கோபமாக வருது, என்னை திட்டினதும் சந்தோஷமாக இருக்கான்னார். ஓய் உன்னை திட்டலை, பெருமையாக சொல்லியிருக்காருன்னார். என்ன பெருமையாக சொல்லியிருக்கார்? அப்போ தான் சொல்கிறார், விக்ரமூர் விஷயத்துலேருந்து சொல்லியிருக்கார். விக்ரமூர் விஷயத்தில் காளிதாசன் சொல்கிறான் என்னென்னா, இந்திரனுடைய ராஜ்யத்தில் ஒரு அரக்கன், அந்த அரக்கனை ஜெயிக்கணுங்கிறதுக்காக இந்திரன் பூலோகத்தில் இருக்கக்கூடிய புரூரவஸ் அப்படின்னு ராஜாவை கூப்பிடுறான். இந்திரனுக்கு தனியாக பாவம் சண்டையே போட தெரியாது, பேச தான் தெரியும், நாட்டியம் தான் பார்க்க தெரியும், சண்டையெல்லாம் போட தெரியாது. சண்டை போடுறதுக்கு புரூரவஸை கூப்பிடுறான். புரூரவஸ் அந்த அசுராலெல்லாம் ஜெயிச்சுட்டு ராஜ்யத்தை மீட்டு இந்திரனுக்கு கொடுத்துட்றான். ஆனால் அந்த தானவர்களில் ஒரே ஒருவன் கேசின்னு பேர். அவன் என்ன பண்ணுறான், இந்திரனுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கணுங்கிறதுக்காக அப்சர ஸ்திரீகள்லேயே ரொம்ப அழகியாக இருக்கக்கூடிய ஊர்வசியை கடத்திட்டு போயிடுறான். ஊர்வசி குயோ முயோன்னு கத்துறா. அப்போ இந்த மேனகா திலோத்தமா ரம்பா அவள்லாம், புரூரவஸ் நீங்கள் தான் ஊர்வசியை காப்பாற்றணும், ஊர்வசி கவலைப்படாதே, புரூரவஸ் வந்துன்னு இருக்கான்னார். புரூரவஸ் தன்னுடைய ரத்தத்தில் போனார், கேசியை ஜெயிச்சார். அந்த ஊர்வசி இந்த சண்டையில் அவளுக்கு பாவம் பிபி எல்லாம் லோ ஆகி அவள் அப்படியே கொஞ்சம் மூர்ச்சையாயிடுறா. அவளை அப்படியே தூக்கி போட்டுண்டு தன்னுடைய ரத்தத்தில் ஏற்றிண்டு பறந்துண்டு வரான் புரூரவஸ்.
என்ன அழகாக வர்ணிக்கிறார் பாருங்க காளிதாசன். அவரை மாதிரி லோகத்தில் ஒரு டைரக்டர் இல்லை. அந்த ரதம் பூமியில் இறங்கணும். இப்போ இந்த ஃப்ளைட் எல்லாம் லேண்ட் ஆகுது சொல்லுவா பாருங்க. லேண்ட் ஆகும்போது தடக்குன்னு லேண்ட் ஆகும். நமக்கு என்னமோ கால் அப்படியே இடிஞ்சு போய் முன்னாடி போய் விழுந்துருவோங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி லேண்ட் ஆறுதான் அந்த ரதம். ஆகும்போது என்ன ஆறுதான், மூர்ச்சையாய் கிடந்த அந்த ஊர்வசி கொஞ்சமாக இந்த புரூரவஸ் மேலே சாஞ்சுடுறா. இவனுடைய கையில் பட்டுடுறா. அப்படியே அந்த ஃப்ளைட் இறங்குறது. ஊர்வசியை மேனகா திலோத்தமா கிட்டெல்லாம் கொடுத்துட்டு சோடாலாம் மூஞ்சில் தெளித்து நான் போய் நீ வீட்டில் ரெஸ்ட் எடுமான்னு சொல்லிட்டு அவர் போயிடுறார். புரூரவஸ் நாட்டுக்கு போனோன்னு ஒரு பில் கூட மூவே பண்ணல. எந்த சபாலையும் சரி, லோக்சபா ராஜ்யசபா இதுலேயுமே மூவ் பண்ணல. அவர் மந்திரி பார்த்தார். என்னது இவர் இப்படியே இதையோ பார்த்துட்டே இருக்கார், நிலாவையே பார்த்துட்டு இருக்கார், அப்படியே வானத்தையே பார்த்துட்டு இருக்கார் அப்படின்னு பார்த்த உடனே ரொம்ப வருத்தப்பட்டார். மந்திரி போய் கேட்டார், ராஜா என்கிட்ட சொல்லுங்கோ, ஏன் ஒரு மாதிரி நிலாவையே பார்த்துட்டுருக்க, எதையோ தொலைச்சா மாதிரி பார்த்துட்டுருக்கே, ஏன் இந்திரலோகத்துக்கு போயிட்டு வந்ததுலேருந்தே உங்கள் நிலை சரியில்லை, ஏன் நிலாவையே பார்த்துட்டுருக்க? இல்லை மந்திரி, உங்ககிட்ட மட்டும் சொல்கிறேன், ஊர்வசி என் தேரில் உட்காந்துண்டா, கீழே தேர் இறங்கித்து, அவள் என் மேலே சாஞ்சா, இந்த கையில் பட்டுட்டா, பட்ட கை புண்ணியம் பண்ண கை, பாக்கி உடம்பு பூமிக்கு பாரமாக போயிடுது இல்லையா? அவள் பட்டது இந்த கையில், பாக்கி உடம்புல படாமல் இருந்துட்டா இல்லையா? அதனால் மிஞ்சி போன உடம்பு சேஷோ அங்கம், பாக்கி மிஞ்சின உடம்பு புவோ பரஹா, பூமிக்கு பாரம். அதை தான் இந்த வரியை தான் இந்த கோஷ்டிபுரம் சுவாமி சொல்லியிருக்கார். என் மேலே இடிச்சுட்டீர்னு கவலைப்படாதீங்கோ, நீங்கள் இடித்த பாகம் புண்ணியம் பண்ணிருக்கு, இடிக்காத பாகம் பூமிக்கு பாரமாக இருக்குது, சேஷோ அங்கம் புவோ பரஹான்னர். புரியுறதா? அதனால் அந்த புரூரவசுக்கு எப்படி ஊர்வசி மேலே ஆசையோ அந்த மாதிரி ஆசையாம் இந்த ஜனமேஜயனுக்கு தம் பத்னி மேலே. யத ஊர்வசி பிராப்ய புரூரவஹ. இந்த ஸ்டைலில் போச்சுன்னா இது 2 யுகம் ஆகும் மகாபாரதம் முடிக்க. அதனால் அடுத்தது ஏன்னா இன்னும் 4 அத்தியாயம் கூட ஆலை. மகாபாரதத்தில் கிட்டத்தட்ட 2500 அத்தியாயம். எப்போ முடிப்பேன் தெரியல, பகவான் பார்த்துப்பார், ஏதாவது பார்த்துப்பார். அப்படி இல்லைன்னா வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஒரு வழக்கம் சொல்லுவா, இங்கே உபன்யாசம் கேட்டுட்டு இருக்கீரா, பாக்கிய வைகுண்டத்தில் கேளுங்கோம்பா. ஏன்னா வைகுண்டத்துலேயும் உபன்யாசம் நடந்துன்னு இருக்குமா. அதனால் இந்த ஹிந்தியில் சொல்கிறா பாருங்க, பிக்சர் பாக்கி ஹே மேரே தோஸ்த். அதனால் உபன்யாசம் பி பாக்கி ஹே மேரே தோஸ்த், அங்கேயும் போய் கேட்டுக்கலாம். அதனால் அடுத்தது ஒரு கதை சொல்கிறார், ஜரத்காரு அப்படிங்கிறவருடைய கதை. இப்போ இது வரைக்கும் நீங்கள் பரீட்சித்து கதையெல்லாம் முடிச்சு ஜனமேஜயன் வரைக்கும் வந்திருக்கா. இப்போ அடுத்தது ஜரத்காருக்கு போகணும். நேத்தே சொன்ன ஜரத்காருவை பற்றி சொல்ல போகிறேன். இந்த ஜரத்காரு யாருன்னா ரிஷிகள் வம்சத்தில் வந்தவர். பிரம்மச்சாரியாக வாழ்ந்து யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சங்கல்பம் எடுத்தவர். ஒரு நாள் வாலக்கில்யாள்லாம் தலைகீழே தொங்குறத பார்க்குறார். வாலக்கில்யாள் தொங்குறத பார்த்த உடனே தன்னுடைய பூர்வஜர்கள் கீழே தொங்குறத பார்த்த உடனே கேட்குறார் ஜரத்காரு, நீங்கள்லாம் ஏன் தொங்குறேள்? இல்லை, எங்கள் குலத்தில் ஜரத்காருன்னு ஒருத்தன் கல்யாணம் பண்ணாமல் எங்களுடைய குலத்தை உத்தாரணமே பண்ண மாட்டேங்கிறான், அதனால் நாங்கள் புண்ணியங்கள் செய்யாமல் இப்படி தவிக்கிறோம். ஐயோ, என் பூர்வஜர்கள் தவிக்கப்படாதேங்கிறதுக்காக ஜரத்காரு சொல்கிறார், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், உங்களுக்காக நான் பண்ணிக்கிறேன், ஆனால் யாரை பண்ணிக்கிறேனோ அவளுக்கும் ஜரத்காருன்னு பேர் இருக்கணும். Namaskaram. In the coming months of November, December, January and February, there are very many discourses of mine, both in Tamil and in English, across different cities. The details of them have been posted on all my social media handles. Nevertheless, once more, for your attention and for your sake, I would like to read out very quickly. On the 1st of November, I have a keynote address at the Western Ghats Lit Fest. And in the evening, I've got a lecture on Bhajagovindam for Mahaperiva group at Mayflower Shakti Gardens. On the 2nd of November, I'm very delighted to be performing Sangeeta Katha Nrityam with Sangeetam Vidwan Aditya Madhavan, dance by Shruti Priya Vignesh, and the topic is Bhajagovindam, where I will be speaking at Naradagana Sabha.
On the 15th of November, I will be giving a lecture on the lives and the works of Alvars for Bharati Vidya Bhavan in Bangalore. On the 29th of November, there is a mega event where I will be speaking on the 6 witnesses with 4 great musicians, Surya Gayatri, Spurti Rao, Vishruti and Swaratmika, with the dance by Smriti Sudhakar at the Music Academy. 30th of November, I will be speaking on Guru Guhananda in English, the contributions made by Mudduswami Dikshita at the Bengaluru Gayana Samaja. On the 5th of December at Hosur, Dasappa Kalyana Mantapam, I'll be talking on Bhajagovindam. On the 6th of December at Sri Yadugiri Yadiraja Matha in Malleshwaram, Bangalore on Sri Krishna Leela. On the 10th of December for Margari Maha Utsavam, the topic will be Pasurappadi Ramayanam with Anahita and Apurva. 11th of December at Bharati Vidya Bhavan, Ramanuja Charitram, a Harikatha with Anahita and Apurva. On the 12th of December, it's a closed door event for the Rotary Club of Madras East. 13th of December with Kiran and Nivi, it's a Harikatha on Kulashekar Alvar Vaibhavam at RK Convention Center in Mylapore. 14th of December, Shastra Satsang, Vadapalani. Being the Narayaniyam day, it's a special lecture on Narayaniyam Enum Wonder. And 15th December at Sri Shankara Vidyashramam, conducted by Karnataka and Tiruvanmayur, it will be a Harikatha with Anahita and Apurva on Attigiri Varadar Vandar. And 16th of December at Bharatiya Vidya Bhavan for Karthik Fine Arts, it is Harikatha on Annamaya Charitram with Swaratmika. 17th of December at Shastra Satsang again, Vedanta Deshika Charitram Harikatha with Rangan Brothers from Melbourne. On the 18th of December at Bharat Kalachar, it's a Harikatha on Periyalvarum, Andalum with Rangan Brothers yet again at TP Road. 19th of December in the morning, Ramanuja Millennium Auditorium for Charsur Arts. We will be doing a Harikatha with Anahita and Apurva on Rama Bhaktiyum Vibhaktiyum. Followed by that, on the 19th of December at Karnataka Sangha School for Anusham Arts Academy, it will be a Harikatha on Ramanatakam of Arunachala Kavi with Swaratmika. And on the 20th of December in the morning for Parthasarathi Swami Sabha at a Vidya Bharati Kalyana Mantapam, it will be a Upanyasam on Shatpadiyum, Saptapadiyum. And 20th of December evening, Naradagana Sabha, it is a beautiful Harikatha on Nari Shakti, Stri Shakti with Anahita and Apurva. 21st of December in the morning for Sharanalayam, Mahaperiyava Sharanalayam in Nanganallur, there will be a lecture on Shatpadiyum and Saptapadiyum. In the afternoon, it is an interview at the Tamil Virtual Academy Auditorium at Koturpuram on the Alvars. And then on 21st of December evening at Shoringanallur at Umadri Mahal, it will be a topic called Kamban Yenum Ramabhaktan. The same topic, Kamban Yenum Ramabhaktan, I will be speaking on the 22nd of December at Tirunelveli for Nellai Sangeeta Sabha. 23rd of December at Shivakasi for Vairam Meera Convention Center. On the 24th of December for Setupati School in Madurai, the same topic. And on the 30th of December, tentatively I am to speak on the importance of Nutiyattu Divyadesham on the Vaikuntha Ekadashi Eve for PGP Auditorium in Singapore. On the 31st of December, it is for Tamil Isai Mandram in Georgetown. I will be speaking on Tiruppugadil Ramayanam. And coming to the month of January, on the 17th of Jan, I will be speaking on Narayaniyam in Wonder for Shanmukhananda in Mumbai. On the 18th of December, it is our grand production called Agre Pashyami at the very same premises. On 1st of February, I am to participate and speak at the Jain University Summit in Kochi. And 13th of February, it will be a special lecture for Shivaratri for Odakattur Mutt, which will be organized by Ramakrishna Bhajana Sabha. On the 22nd of February, for the first time, I am going to be a part of Mayuram Bhajanotsavam in the very, very famous and very close to heart Mayavaram. So that is the program for now. I know it's too many programs. All this has been put in the form of poster. Please do participate wherever you can. Namaskar.